அதாவது இப்போது தளபதி விஜய்க்கு அப்புறம் யார்? ஏன்னா அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஹெச்.நோதிகளை தளபதி 6ல நடிச்சிட்டு இருக்காரு. அதுதான் கடைசி படம் அப்படிங்கிறாங்க. இப்போ அவருடைய இடத்துல யார்? அவருக்கு அப்புறம் யார்? அப்படிங்கிற இயல்பான கேள்வி எல்லோருக்கும் எழுவது இயல்பு தான். ஸோ பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெவ்வேறு ஹீரோக்களை சொல்கிறாங்க. சிம்புவை சொல்கிறாங்க, தனுஷை சொல்கிறாங்க, சூர்யாவை சொல்கிறாங்க. மாறி மாறி பல ஹீரோக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது யாரை பற்றி அதிகம் பேசுகிறாங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, இந்த கோட் படத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனிடம் அவருடைய துப்பாக்கியை கொடுத்து துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, சிவகார்த்திகேயன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார், நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான டயலாகை வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து வச்சது வெங்கட் பிரபு தான். ஸோ அதுதான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜாக அமைஞ்சிருச்சு. வெங்கட் பிரபு வச்சது காரணம் அவர் வந்து சிவகார்த்திகேயனோட அடுத்த பட கால் ஷீட்டுக்காக காத்திருக்காரு. அதனால தான் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போது சிவகார்த்திகேயன் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்காரு. என்ன அப்படின்னா, கோட் முந்தைய நாள் ஷூட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு சீன் பேப்பர் கொடுத்தாங்க. அந்த சீன் பேப்பரில் என்ன வசனம் இருந்துச்சு வெங்கட் பிரபு சார் எழுதியிருந்தார் அப்படின்னா, இதை பார்த்துக்கோங்க ஆனால் சுடக்கூடாது அப்படின்னு தான் விஜய் சார் எங்கிட்ட துப்பாக்கியை கொடுத்து சொல்கிற மாதிரியான ஒரு டைலாக் இருந்துச்சு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் விஜய் சார் அந்த டைலாக்கை மாற்றிட்டு, இதை பார்த்துக்குங்க சிவா சுடக்கூடாது அப்படிங்கிற டைலாக்கை மாற்றிட்டு துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த ஒரு விஷயந்தான். அவர் எனக்கு கொடுத்தது வெறும் துப்பாக்கி இல்லை, அவரின் தூய அன்பு. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த அன்பை நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பேன். அந்த தூய அன்புக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்பட விடமாட்டேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்பாட்டில் வெங்கட் பிரபு எழுதின அந்த வசனத்தை மாற்றிட்டு நம்ம தளபதி விஜயே இந்த வசனத்தை வச்சிருக்காரு அப்படின்னா, தனக்கு பிறகு சிவகார்த்திகேயன் தான் இருக்கணும்னு தளபதி விஜய் விரும்புகிறாரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் ரசிகர்லாம் வந்து சோசியல் மீடியாவில் அதை ஷேர் பண்ணி பயங்கரமாக புலங்காயுதம் அடைகிறாங்க. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயனா இல்லை வேறு எந்த ஹீரோ இருக்காங்களா? உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.